ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி கார சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்க இது தோசைக்கு செய்றதா இருந்தா கொஞ்சம் திக்காவே செஞ்சுக்கலாம். இல்ல இட்லிக்கு நீங்க செய்றதா இருந்தா எக்ஸ்ட்ரா நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாரி தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ஹோட்டல் ஸ்டைல்ல கார சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கடாயில ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நம்ம இப்போ இதில வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம வதக்கி எடுக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் குடுக்குறது இந்த வேர்க்கடல தான். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வேர்க்கடல நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் ஒரே அளவுல சேர்த்துக்கோங்க. இப்ப இது 3மே நல்லா பொரிஞ்சு வரணும். நான் வேர்க்கடல வந்து இன்னைக்கு பச்சை வேர்க்கடல தான் சேர்த்துருக்கேன். அதனால எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் அந்த எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தா கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தூள் பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும், ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பெரிய சைஸ்ல தக்காளியும், ஒரு 4 வெங்காயமும் எடுத்திருக்கேன். 2மே சம அளவுல எடுத்துக்கோங்க. நீங்க இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இத இப்ப லைட்டா இந்த மாரி கலந்து விடுங்க. இப்ப இது கூடவே காரத்துக்காக ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்க்கறதுனால காரம் கம்மியாயிடும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இப்ப இத போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறமா இந்த மாரி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூடயே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட புதினா இருந்தா அத கூட சேர்த்துக்கலாம். நெறைய புதினா சேர்க்கல. கொத்தமல்லியும், கருவேப்பிலையும் மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நெறைய சேர்த்துறாதீங்க. அப்புறம் அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி விடுங்க. இப்ப தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு குழஞ்சு வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வதக்குறதுக்காக மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இது ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்ப இது கூட வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சமா பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி கண்டிப்பா சேர்த்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா கெட்டு போவாது. அதுவும் இல்லாம அந்த புளிப்பு தன்மையும் நமக்கு அந்த சட்னி சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப வெங்காயம், தக்காளி, புளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கி விட வேண்டாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நல்லா இத மாரி கலந்து விட்டுக்கோங்க. இத பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. நான் தேங்காய் சேர்த்த உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப இத நீங்க அரைக்கும்போது கூடவே கொஞ்சம் உப்பும், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இத நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த 2மே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்க இதில விருப்பப்பட்டா கொஞ்சமா கூட கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அடுப்ப நல்லா சிம்லயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பருப்பெல்லாம் வந்து கருகாம இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி அரைக்கும்போது சேர்த்துருக்கோம். அதனால இதில கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்கா இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, அதுக்கேத்த மாரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜார்ல அலசி இந்த மாரி சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு தோசைக்கு செய்றதுனால இந்த அளவுக்கு கட்டியாவே செஞ்சிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியா கூட செய்யலாம். இட்லிக்கு அந்த மாரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப இத நல்லா கலந்து விடுங்க. இப்ப இத கலந்து விட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதில கொஞ்சமா எனக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால இதில சேர்த்துருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்ததுனால உப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன்.
இப்போ நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான் சூப்பரான நமக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூடயுமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.